சுகமே சூழ்க. புரட்டாசி புதன்கிழமை இன்றைய நாள். பெருமாளை வழிபடுறது சனிக்கிழமை அப்படின்னாலும் பெருமாளை வழிபடுறதுக்கு மிக உகந்த நாள் புதன்கிழமை தான். ஏன்னா பெருமாளை புதன் அம்சம். புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்காம வேற என்னைக்கு வணங்க போறீங்க? சோ நீங்க எடுத்துக்கக்கூடிய எந்த கலை, கலைகள் எதுவாக இருந்தாலும் அதே கல்வியில் சிறக்க, உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க சிறந்த ஒரு உயரத்தை அடைய, நீங்க எடுத்துக்கக்கூடிய வேலையில நீங்க நல்லா சம்பாதிக்க, பணம் ஈட்ட, எல்லாத்துக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் முழுமையா தேவை. அப்போ பெருமாளே புதன் அம்சங்கிறப்ப புதன்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை வணங்கி அந்த கோயில் அர்ச்சகரோட தட்டில் காசு போட்டு மொத்தமா நல்லா மனமாற ப்ரே பண்ணிட்டு, உங்களுக்கு வேற எதுவும் தெரியல அப்படின்னாலும் இது மட்டும் சொன்னாலும் இப்போ ஓம் நமோ நாராயணாய நமக 108 முறை சொல்லிட்டு வணங்கிட்டு உங்களுடைய அத்தனை கனவுகளையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, எனக்கு நல்ல சூழ்நிலையும் நல்ல திறனையும் கொடு, என்னுடைய புத்தி நல்லா வேலை செய்யணும், நான் எடுத்துக்கக்கூடிய வேலையில நான் சிறப்பா இருக்கணும், அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் தேவை, உன்னுடைய அருள் தேவை, உன்னுடைய பாக்கியம் தேவை, நீ எப்போ என் கூடவே இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு அந்த பெருமாள்கிட்ட நல்லா வணங்கி வேண்டி விரும்பி வேண்டுதல் வச்சுட்டு, அன்றைய தினம் அன்னைக்கு பெருமாளின் பெருமாள் மட்டுமே நினைச்சிட்டு இருங்க. புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்கிட்டு உங்க வேலையை பாருங்க. நிச்சயமா அடுத்தடுத்த நகர்வுகள்ல நீங்க நல்ல உயரத்தை நீங்க அடைய முடியும். பெருமாள் உங்க கூடவே இருந்து உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு எல்லா ஆற்றலையும் தருவார். ஸோ சனிக்கிழமை எந்த அளவுக்கு முக்கியமானதோ இந்த புரட்டாசியில வரக்கூடிய புதன்கிழமைகள்ல நல்ல தீர்க்கமா துளசி மாலை சாற்றி துளசி தீர்த்தம் வைத்து பெருமாளை வழிபடுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைவீர்கள். சுகமே சூழ்க.